ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சார், முக்கியமான நிகழ்வு. குறிப்பா தாவேக்கா தொடங்கப்பட்டதுக்கான நோக்கத்தை இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் விளக்கியிருக்கார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1977 அதிமுக எதற்காக தொடங்கப்பட்டதோ, மக்கள் கண்ணீர் துடைப்பதற்காக அதிமுக தொடங்கப்பட்டது. அதே போல் தமிழ்நாட்டு மக்களோட கண்ணீர் துடைப்பதற்காக தாவேக்கா தொடங்கப்பட்டிருக்கிறதா விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, முதல்ல இந்த கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கும்ல. ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சிருக்கும். அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்னங்கிறத பார்க்கணும். கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்களா, தொண்டர்களை சேர்த்துருக்கிறாங்களா, ஏதேனும் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறாங்களா, வேறு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்களா, இப்படி இந்த கட்சியினுடைய 2 வருஷ வளர்ச்சியை பார்த்தா வளர்ச்சி இல்லை. நிறைய விமர்சனங்கள் தான் அந்த கட்சி மீது வந்திருக்கு. அவர் நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு மரணம் ஏற்படுது. அதிகபட்சமாக கரூரில் 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த கட்சி ஆரம்பிச்சதில் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்லை அந்த கட்சிக்கோ எந்த பயனும் கிடையாது. ஒரு கட்சியை வளர்த்து எடுத்துருக்கிறோம், பல கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்கிறோம். இன்னும் அதிகபட்சமாக போனால் 1 மாதம் தேர்தல் தேதி வருவதற்கு, அதிகபட்சமான 1 மாதம். ஆனால் 1 மாதத்துக்குள்ளே வருது. முதல் முறையாக 1980க்கு பிறகு விஜய் தான் கூட்டணி ஆட்சிங்கிறார். ஒரு முறை காங்கிரஸும் திமுகவும் 1980 50-50 சீட் ஷேர் பண்ணிக்கிட்டு கூட்டணி ஆட்சின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் படுதோல்வி. அதற்கு பிறகு முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு ஓப்பனான ஒரு ஆஃபரை கொடுத்துட்டு கட்சியை முதல் மாநாட்டில் சொல்கிறார். 2 வருஷம் ஆச்சு. இவர் கொடுத்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் இவரோட கூட்டணிக்கு வரல. அதிகாரப்பூர்வமாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி கூட்டணிக்கு வரல. இன்னும் தேர்தல் வர்றதுக்கு 1 மாதம் தான் இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சு ஆல்மோஸ்ட் சில கட்சிகள் பிரச்சாரத்துக்கு கூட கிளம்பிட்டாங்க. அப்படி இருக்க நிலைமையில தான் 2ஆம் வருட முடிந்து 3ஆம் வருடத்தினுடைய தொடக்க விழா நடந்தது. அது எப்பயும் போல அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க கட்சி ஆஃபீஸிலேயே நடத்திட்டு இருக்கிறாரு. போனவொடனே அந்த ஒரு டான்ஸ்லாம் கூட இன்னைக்கு காலையில் ஆடி இருக்கிறாரு. ஆடி உற்சாகப்படுத்தி மேடையை பிடிச்சி பேச போறாரு. சரி, முக்கியமான விஷயங்கள் பேச போறாரு. கூட்டணி சம்பந்தமான அறிவிப்புகள் வரும், கொள்கை விளக்க ஏதாவது அறிவிப்பு வரும், ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் ஏதாவது பேசுவார். நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்டிருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றி ஏதாவது வீரவசனமாக விஜய் பேசிடுவார். தமிழ்நாட்டுக்கான நிதிகளை கொடுங்க, உரிமைகளை கொடுங்க அப்படின்னு பேசிடுவாருன்னு பார்த்தா எதையுமே பேசலை. பழைய பல்லவிகை திரும்ப அதே ரெக்கார்டு, உடஞ்சி போன ஓட்ட ரெக்கார்டு, அதே திமுக எதிர்ப்பை மட்டும் பேசிட்டு 2 பஞ்சு டயலாக பேசிட்டு முடிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக திருவள்ளுவர் இப்போ இருந்தாருன்னா, இந்த டிஜிட்டல் யுகத்தில் திருவள்ளுவர் இருந்தாருன்னா திமுகவுக்காகவே ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, திமுகவுக்காகவே ஒரு குரல் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு திமுக பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருஷமா பழைய டப்பாவே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, பழைய டப்பா உருட்டுறாங்க, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல திமுக எதிர்ப்பு மட்டும் தான் உங்களுக்கு பிரதானமா. பல மக்கள் போராட்டங்களை கலந்துருக்காங்க இல்லையா? இப்ப பரந்தூர் விவசாயிகள் போராட்டத்துல கலந்துருக்காங்க, இந்த காவல் மரண போராட்டத்துல விஜய் அவர் கலந்துருக்காரு. பல மக்கள் பிரச்சனை தலையிட்டு தானே இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளே செலக்ட் பண்ணி போறக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு. திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு இது வரைக்கும் பேசல. கவினுடைய கொலை வழக்கு இது வரைக்கும் ஆறுதல் கூட சொல்லலை. அப்போ மக்கள் பிரச்சனையே உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் சென்ட்ரல் லெவலில் பேசினா கூட சொல்லலாம், அது சென்ட்ரல் லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட முக்கியமாக பேசப்பட வேண்டிய இருக்குது. உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய யூசிஜியில் உச்சநீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டு நெறிமுறை, அதாவது உயர்கல்வி நிறுவனங்கள்ல எல்லாம் நீங்கள் வழிகாட்டு நெறிமுறை ஒன்று போடணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளில் SC ST ப்ரொஃபஸர்ஸு ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கணும். உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சாதி ரீதியான பாகுபாடுகளுக்கு இந்த குழு தீர்வு காணும். இதுக்கு தனியாக எல்லா இதிலும் குழு ஆரம்பிக்கணும். மாதம் அதோடைய ரிப்போர்ட்டை வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு UGC போடுறாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு உயர்ஜாதி இளைஞர்கள் போய் பெரிய ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துது. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஒரு சாதி ரீதியான பாகுபாடு. IITயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொடர்ந்து சென்னை IITயில் எடுத்துட்டா கூட தொடர்ந்து எத்தனையோ மரணங்கள் பார்த்துட்டு இருக்கோம், தற்கொலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதை கூட பெருமையா சொல்றாரு சென்னை IITயினுடைய பிரின்சிபல் சொல்றாரு, கடந்த 33 மாசமா தற்கொலையே நடக்கல பாத்தீங்களா அப்படின்னு ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் நடக்கக்கூடிய ஒரு அக்குறுமத்தை பெருமையா பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதை கண்டிச்சு பேசியிருப்பாரு, பட்ஜெட்டை பத்தி பேசியிருப்பாரு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை ரிலீஸ் பண்ணுங்கன்னு பேசியிருப்பாரு, பிரதமர் பேசிட்டு போனதை பத்தி பேசியிருப்பாருன்னு பார்த்தா ஒண்ணுமே பேசல. எப்பயும் போல திமுக எதிர்ப்பு, பாவல விழா பாப்பா,
கேலி கிண்டல் அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து வெளியில வா, விஜய் வெளியில வா அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலே சொல்ல விஜய். வெளியில வான்னு சொல்றாங்க. அங்க எப்பயாவது இது எங்களுக்கு வரக்கூடிய நேரத்துல வருவோங்கிற. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓட்டு போற நேரத்துல ஒவ்வொரு வீட்டுல இருந்து விஜய் அவர்கள் வருவாங்க, அப்ப தெரியும் அப்படின்றாரு. அதை எப்படி ஒவ்வொரு வீட்லயும் எல்லா வீட்லயும் விஜய் ரசிகர் எப்படிங்க இருப்பாரு? ஏன் ஒரு வீட்டில் ரஜினி ரசிகர் இருக்க மாட்டாரா, கமல் ரசிகர் இருக்க மாட்டாரா, சிவகார்த்திகேயன் ரசிகர் இருக்க மாட்டாரா? சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் விஜய் ஓட்டு போட மாட்டாங்க, ரஜினி ரசிகர் விஜய் ஓட்டு போட மாட்டாங்க, அஜித் ரசிகர் விஜய் ஓட்டு போடுவாங்களா? எல்லாமே எல்லா வீட்லையுமே விஜய்னா அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய மடக்கு ஊதி இவர் இருக்காங்க இல்லையா நிர்வாகிகள், அவங்க சொல்றாங்கல்ல நானும் விஜய், இவர் விஜய், இவர் விஜய், இவர் விஜய் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லாம் பார்க்குறாங்களாம் விஜயா தெரியுது போல. பார்க்குறதெல்லாம் ஒரே மாதிரியா தெரிஞ்சுன்னா அதுக்கு வேற விதமான நோயின்னு அர்த்தம் பேரு. அப்போ எல்லா வீட்லையும் விஜய் இருக்கிறாங்க, விஜய் ரசிகர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே எந்த கணக்குல அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. தொடர்ச்சியா விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கவே மாட்டாருன்னு சொல்லி விமர்சனம் தொடர்ச்சியா தாவேக மீதும் விஜய் மீது வைக்கப்படுது. இப்போ என்ன அப்படின்னா, இவர் சொல்றாரு இல்லையா, ஓட்டு போற அன்னைக்கு தான் இவங்க எல்லாம் வெளியே வருவாங்க வெளியே சொல்லும் போது, அப்ப எலெக்ஷன் வரைக்கும் தாவேக விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரா, இல்ல வெளியும் வர மாட்டாரா? வாக்காளர்கள் வந்து ஓட்டு போறதுக்கு வெளியே வரலாம். ஒரு கட்சி தலைவரை ஓட்டு போடுறதுக்கு தான் வெளியில வருவேன்னு சொல்ற கட்சி உலகத்திலேயே நம்ம பார்ட்டி தான். கவுண்டமணி சொன்ன மாதிரி உலகத்திலேயே நம்ம ஒரு பார்ட்டி தான் வந்து ஒரு கட்சியா இருக்கு. அதாவது நீங்க வாக்காளர்கள் ஓட்டு போற அன்னைக்கு வெளியே வரலாம். அவங்களுக்கு அவங்க வந்து தேர்தலை சந்திக்கிறதோ, பிரச்சாரத்தை போய் பார்க்கிறதோ, கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கோ வாக்காளர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு கட்சி தலைவரே நான் வந்து ஓட்டு போற அன்னைக்கு தான் வெளியில வருவேன் அப்படின்னு சொல்றப்ப நான் இப்படித்தான் இருப்பேங்கிறத ப்ரூஃப் பண்றாரு, திருப்பி அழுத்தம் அண்டர்லைன் பண்றாரு. நான் என்னுடைய அரசியல் இதுதான், என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே வருவேன், மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட் கலந்துக்குவேன், அறிக்கை கொடுப்பேன், திமுக வெளியே வந்தா திட்டுவேன், 2 பாட்டு பாடுவேன், 2 டான்ஸ் ஆடுவேன், திருப்பி போய் பதுங்கிடுவேன். இப்போ வந்திருக்காருல, இனி அடுத்து தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு தான் வருவார். வேலூர்ல ஏதாவது மீட்டிங் போறதாக சொல்றாங்க, அது வராரா இல்லை வந்து அது தள்ளி வச்சுட்டு தேர்தலுக்கு நேரம் வராராங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் பார்த்தா தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்க ஏகப்பட்ட ஆஃபர் கொடுக்குறீங்க, ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குன்றீங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்கிறீங்க, பெரிய இளைஞர் படையை வச்சிருக்கன்றீங்க, திமுகவுக்கு நாங்க தான் மாற்றுன்றீங்க. உங்களை சீண்ட யார் இருக்கிறார்? கடை விரித்தோர் கொன்றார் இல்லைன்ற மாதிரி உங்களை நீங்க ஆஃபர் கொடுத்தும் உங்களை சீன்றதுக்கு ஆள் இல்லையே. தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கீங்க. நீங்க அதிமுக பாஜக ஒரு கூட்டணி, திமுக ஒரு கூட்டணி, நாம் தமிழர் வந்து எப்பயும் போல தனியாக அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய நிலைமை என்ன? டிவிக்கே வந்து தனித்து விடப்பட்டு சொல்லப்படுறது. ஆனா முன்னாடி லயலா கல்லூரி மாணவர்களும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அதுல 2ஆம் இடம் தாவேகாவிற்கு உறுதிப்படுத்தப்பட்டது. இப்ப ரீசெண்டா வந்த கருத்து கணிப்புலையும் திமுக அடுத்து அதிகப்படியான ஓட் பர்சன்டேஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னா தாவேகாக இருக்கு உறுதிப்படுத்துறது மூலியமா அது பரந்த கட்சி எடுத்துக்க முடியும் நம்மளால. இல்ல பல கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க, சில அரசியல் சார்ந்த கருத்து கணிப்புகள். இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் எடுத்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவும் கிட்டத்தட்ட 12% டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு இடத்துல 10%, ஒரு இடத்துல அதிகபட்சமா ஒரு 15% வரைக்கும் டிவிக்கு இருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. அதுதான் யதார்த்தமா அப்படின்னா இந்த கருத்து கணிப்புகள்லாம் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எடுத்தாங்களா, இப்போ இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி எடுத்தாங்களா இப்படிங்கிறதான் தெரியல. கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கருத்து கணிப்பும் சொல்லக்கூடிய ஒரு 10 to 15% வச்சிருக்கேன்றாங்க. அதிகபட்சமா 20% வைங்க. 20% எடுத்தாலுமே ஒரு தொகுதியில கூட அவங்க ஜெயிக்க முடியாது. எப்படி ஆட்சி பிடிப்பீங்க? யதார்த்தத்தை நீங்க எடுத்துங்க. 20% வச்சுங்க, டிவிக்கு 20% வாங்குது, ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியும். ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறது குறைஞ்சபட்சம் 35% வேணும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க ஆட்சி எப்படி தமிழ்நாட்டும் சேர்த்து 20% மேல சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா குறிப்பிட்ட தொகுதியில வந்து இப்ப பல ஊர்களில் வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காங்களே, அப்ப அவங்க கூடுதல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தனிப்பட்ட இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல வெற்றி பெறக்கூடியவர்கள் தனிப்பட்ட செல்வாக்குல பண்ணுவாங்க. அப்பெல்லாம் மக்கள் மன்றங்கிற பேர்லாம் அவங்க வந்து தேர்தலை சந்திக்கல, அவங்க சுய செல்வாக்குல சொந்த செல்வாக்குல ஜெயிக்கிறாங்க, அப்புறம் மக்கள் மன்றத்தில் இருக்கிறாங்க. அப்படித்தான் வந்திருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்ச பிறகு இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலங்க அவங்க. தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு 2 இடைத்தேர்தல் வந்திருக்கு, சில இடங்கள்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் வந்திருக்கு. எந்த தேர்தலையும் அவங்க போட்டி போடல. 2026 தான் இலக்குன்றாங்களே, அதை நோக்கி தான் வேலை செய்யறேன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தாலே 15% to 20% தான் வருது. அந்த 15 to 20% வாங்கி நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது, விஜயை ஜெயிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். அந்த உற்சாகப்படுத்துறதுக்காக, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம தான் ஆட்சி, இப்ப பலசாலியான ஒருத்தர் எதிர்த்தா தான் நம்மளும் பலசாலியா இருப்போங்கிற ஒரு பேசிக் லாஜிக் இருக்கு. அதுக்காக என்ன சொல்றாங்க, திமுக எதிர்ப்பு, அதுக்கடுத்து பாஜக மற்றும் பலர் அப்படின்னு அதிமுக பேரை கூட சொல்றதில்ல. சமீப காலம் அதிமுக நிர்வாகிகளும் அதிமுகவும் தாக்க ஆரம்பிச்ச பிறகு அதிமுகவை மேலோட்டமா டச் பண்ண என்ன திரும்ப என்ன அவர் கிளைம் பண்றாருன்னா, நான் தான் அதிமுகங்கிறார். அவர் நான் தான் அதிமுகங்கிறது அதிமுகங்கிற பேரே சொல்லாம மற்றும் பலர்ங்கிறார். இவரால் அதிமுக ரீப்ளேஸ் பண்ற அளவு மக்கள் செல்வாக்கு இருக்கா நடைமுறையில்? இல்ல எப்படி இருக்கும்? அதிமுகவில் எல்லா தரப்பு ஓட்டர்ஸும் இருக்கிறாங்கல்ல. இப்ப இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் தான். இப்ப விஜய்க்கு ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க,
இப்போ நீங்க ஒரு சாமானியனா இருக்கீங்க, விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, எதுக்கு ஓட்டு போடுவீங்க? விஜயினுடைய கொள்கை பிடித்தா, விஜயினுடைய செயல்பாடுகள் பிடித்தா, விஜயினுடைய அந்த ஆக்ரோஷமான பேச்சு பிடித்தா, இல்லை விஜயினுடைய அரசியல் கூர்மை பிடித்தா, இல்லை விஜயினுடைய அரசியல் அந்த சாதுர்த்தியம் பிடித்ததா? மத்திய ஒன்றிய அரசு எதுக்குறாரு, மாநில அரசு எதுக்குறாரு, ஒரு பெரிய போராட்ட களத்தில் நிற்கிறாரு, ஒரு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில், இவர் கையில் ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையும் மாத்திருவாரு. என்னத்தை வச்சு நீங்க ஓட்டு போடுவீங்க? என்ன இருக்கு அவர்கிட்ட? அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சினிமா கவர்ச்சி இருக்கு, சினிமா ஒரு தலைமை இருக்கு, சினிமா வெளிச்சம் இருக்கு. அதை பார்த்து தான் வந்து ஓட்டு போட போறாங்க. அப்படி இருக்கப்ப ரசிகர்களா இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க. இதே இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதும் இதே தான் சொன்னாங்க, நடிகர்னு சொன்னாங்க, அரசியல் அரிச்சோரிக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் ஜெயிச்ச பிறகு அரசியல்ல பலந்துன்னு கொட்டை போட்டோன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் கூட மீண்டும் கோட்டையை பிடிக்கிறது பகல் கனவா. எம்ஜிஆர் திரும்ப திரும்ப ஒரு அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்காப்ல இருந்தாலு. அவரே சொல்றாப்ல, சொல்லிட்டு எம்ஜிஆர் 20 வருஷம் திமுக இருந்தாருன்னு. 20 வருஷம் திமுக இருந்தா கட்சி ஆரம்பிச்சாரு அவரு. விஜயே சொல்றாரு இன்னைக்கு, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு இப்படித்தான் கிண்டல் பண்ணாங்க, நடிகர் ஆரம்பிச்ச கட்சின்னு சொன்னாங்க, ஆனா எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு. அப்புறம் எம்ஜிஆர் 20 வருஷம் வந்து திமுக இருந்தார்ல. எம்ஜிஆர் மன்றங்கள் திமுக வெற்றிக்கு பாடுபிடிச்சா இல்லையா? தேர்தல் சந்திச்சாங்க இல்லையா? சரி, எம்ஜிஆர் ரோல் மாடல் எடுத்துக்கப்பா. எம்ஜிஆர் ஏன் வந்து இடைத்தேர்தல் நீ ஜெயிச்சாரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு? இவ ஈரோடு இடைத்தேர்தல் வச்சு நீ ஜெயிச்சிருக்கணும் தானே? நீ எம்ஜிஆர் ரோல் மாடல் இல்ல, எம்ஜிஆர் ஒழிக்கவா? இடைத்தேர்தல் நின்று தைரியமான ஆளு, உன் வெயிட்டை காமிச்சிருக்கு, 10%, 20%, 30% தேர்தலை சந்திச்சிருக்கணும் தானே? எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருக்கு ரீப்ளேஸ் என்றாங்க. அதிமுக இன்னோட இருக்கிறாரு. இவர் அதிமுகவை தான் மறைமுகமா கையில் எடுக்கக்கூடிய வேலை செய்யறாரு. திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க. அவங்க மாநில உரிமை, மொழி, மாநில உரிமையால் காக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது. இந்த பிரச்சனையின் அடிப்படையில் ஒரு கூட்டணி அங்க இருக்கு. உங்களோட கூட்டணி கூட யாரும் வரலையே. அப்படிங்கும் போது எம்ஜிஆர் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப பயன்படுத்துறாரு. எம்ஜிஆரை நடிகர்னாங்க, எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாங்க, எம்ஜிஆருக்கு அரசியல் தெரியாதுன்னாங்க. அரசியல்லாம் எம்ஜிஆருக்கு தெரியும். எம்ஜிஆர் முதல்ல காங்கிரஸ்ல இருக்கிறாரு, அப்புறம் பெரியாரோடு இருக்கிறாரு, அப்புறம் அண்ணாவோடு இருக்கிறாரு, அப்புறம் தனியா கட்சி ஆரம்பிக்கிறாரு, 71 கட்சி ஆரம்பிக்கிறார். இடையில வரக்கூடிய இடைத்தேர்தலை சந்திக்கிறாரு. அதுக்கு பிறகு நாடாளுமன்ற இடைத்தேர்தலாம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல், அதுல எம்ஜிஆர் போட்டி போடுறாரு. எம்ஜிஆர் கட்சி அதிமுக போட்டி போடுது. இத்தனை வரலாற்றுக்கு பிறகு 77 ஆட்சிக்கு வர்றாரு. முதல் படத்தில் நடிச்சுட்டு கடைசி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரல. எம்ஜிஆருடைய அரசியல் நீண்ட அரசியல். அவரே சொல்றாரு திருப்பி அதுலயே. அப்ப அவருக்கே ஒரு கிளாரிட்டி, ஒரு புரிதல் இல்லாமலாம் இருக்காரு. எம்ஜிஆர் அரசியல்ங்கிறது வந்து ஒரு 20 வருஷ அரசியல், உங்க அரசியல்ங்கிறது ஒரு 2 வருஷ அரசியல். அந்த 20 வருஷ அரசியல் எம்ஜிஆர் ஒரு கட்சியினுடைய பொருளாளர் இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, ஒரு பெரிய ஆளுமைகளோட டிராவல் பண்ணிட்டு வர்றாரு. முதல்ல அடிப்படையில் ஒரு காங்கிரஸ்காரா இருக்காரு. இன்னைக்கு தாவேகக்குள்ள நாஜி சம்பத் அவர்கள் போயிருக்காரு, செங்கோட்டையன் அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் போயிருக்காரு. இவங்கெல்லாம் விஜயோட வெற்றியை உறுதி பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல, இவங்களால சாஞ்சில் சம்பத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு பேச்சாளர். அந்த 2 வருடத்துல என்னத்தை நீங்க சேர்ந்து 6 மாசம் கூட ஆகல. ஒன்றும் பூத் லெவலுக்கு இதே இல்லைங்க, அங்கே கட்டமைப்பு இல்லைங்க அந்த கட்சிக்கு. திமுகவில் BLA 3ன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு மண்டலத்தினுடைய பூத் லெவல் மாநாடு நடத்த போறாங்க. ஒரு மண்டலத்துக்கு குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேரை கூப்பிட்டு பூத் லெவல் மாநாடு போட போறாங்க. BLA 3 எந்த கட்சியிலும் BLA 3 கிடையாது. BLA 3ங்கிறது வந்து 10 நபருக்கு ஒரு ஏஜென்ட். உங்கள்கிட்ட என்ன இருக்கு, என்ன கட்டமைப்பு வச்சு? இல்லை சார், 50 ஆண்டுக்கு மேல இருக்கக்கூடிய DMK-வோட கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் தான் ஆகுது. இப்பதான் மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்க, பூத்துக்கு மட்டும் மீட்டிங் நடத்துறாங்க. வளர்ச்சியின் போக்குல அதெல்லாம் நடக்கும். நீங்க உடனே அப்படி எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஜெயிக்க முடியாதுல்ல. வளர்ச்சியின் போக்குனா கட்சி நடத்துங்க, 5 வருஷம் கட்சி நடத்துங்க, 5 வருஷம் கட்சி நடத்துங்க, மக்கள் பிரச்சனை பேசுங்க, போராடுங்க, ஆளும் கட்சி எதிர்த்து போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, சுட்டி காட்டுங்க, தொடர்ந்து களத்தில் இருங்க. மக்கள் உங்களை ஏத்துட்டாங்கன்னா வாங்க. களத்திலே இல்லையே, மக்கள் பிரச்சனையை பேச மாட்டேங்கிறீங்களே. செலக்டடான விஷயத்துக்கு மட்டும் தானே குரல் கொடுக்குறீங்க, செலக்டடான விஷயத்துக்கு மட்டும் தானே பேசுறீங்க. இல்லை சார், பேசலனாலும் ஏன் பேசலன்னு கேட்குறீங்க, பேசினாலும் ஏன் செலக்டடான விஷயம் மட்டும் பேசுறீங்கன்னு கேட்குறீங்க. இது ஒரு அரசியல், அது எல்லா விஷயத்துக்கும் பேசணுங்க. அது அரசியல் கட்சி ஆரம்பிங்க, மாட்டுன்னு வந்துட்டீங்கல்ல, திமுக அதிமுக வேணான்ட்டு வந்துட்டீங்கல்ல, திமுக அதிமுக செய்யாத தப்பு நான் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணும்ல. இன்னைக்கு பேச்சில அதிமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, பாஜக மற்றும் பலர் அதிமுகங்கிற வார்த்தையை சொன்னா அங்க வந்து கும்புறாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்றது இல்ல. திமுக மட்டும் தீய சக்தி திமுக, பாவா பாப்பா CM கேட்டா இருந்துச்சு எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாரு, திமுக அட்டாக் தான் மேல ஓங்கி இருக்கே ஒழிய இன்னைக்கு வரக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாம் நீங்க இந்த சொல்ற விஷயத்திலேயே இது வரைக்கும் மற்றவங்க எல்லாம் களத்துல இல்லைன்னாங்க. மற்றவங்க எல்லாம் களத்துல இல்லாத கட்சிகளை பத்தி நம்ம ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னாரு. இன்னைக்கு திமுக மாற்றுன்னு இருக்காரு. 3வது இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல நீங்க. அவர் சொல்ற வாதத்தையே வச்சுக்கிறோம். இது வரைக்கும் அந்த மற்ற கட்சியும் களத்துல இல்லைன்னாரு. இப்ப அந்த கட்சி களத்துல இருக்க, அப்ப நீ 3வது இடத்துல தானே இருக்கிற. திமுக உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல முதல்,
அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி, மூன்றாவது இடத்துல நீ இருக்க. இல்ல அதான் சொல்லி மீன் பண்ணவே இல்லை சார். முதல்ல தாவே அவருடைய ஆர்டரை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? டிஎம்கே டிவிகே எங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி, மத்தவங்க கடத்துல இருந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு? திமுக கூட்டணி, பாஜக மற்றும் சிலர், அடுத்து நானுங்கிறாரு. இவங்க எல்லாம் இருந்தாலுமே திமுகவுக்கு மாற்று நான் தானே சொல்றாரு. அப்ப 3 தானே இருக்கு, 3 போட்டி தானே. அப்ப 3 போட்டி தானே. அப்ப 3 போட்டி தான். அப்ப அவர்கிட்ட சொல்றாரு. அப்ப முதல்ல திமுகன்றாரு, அப்புறம் பாஜக, அதிமுக பேர சொல்லல, மற்றும் பலர், அடுத்து தாவேகா. 3 முறை போட்டா 3வது இடத்துல நீங்க இருக்கீங்க. அவரு அப்படி சொல்லல சார். அப்படி சொல்லியிருந்தாலும் விருது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் அதுதான். அவர் இது 2 சக்தியை விட நான் தான் முதன்மை சக்திங்கிறாரு. அந்த 2 கட்சிகளுக்கும் ஆல்ரெடி ஓட் பேங்க் இருக்கு, நிரூபிச்சிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, கட்சிகள் களத்துல இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பிரச்சனைகளை பேசுறாங்க, போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, மக்கள் நல திட்டங்கள் போது. உங்கள்ட்ட எதுவுமே இல்லையே, எப்படி நீங்க ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வர முடியும்? ஒரு ஆண்ட கட்சியை, ஒரு வலுவான கட்சியை நீங்க எதிர்த்து நீங்க அரசியல் பண்ண போறீங்க அப்படின்னா அதற்கு ஈக்குவலான அரசியலை நீங்கள் கையெடுக்கணும். திமுக அரசியல் என்ன அரசியல்? சமூக நீதி அரசியல், மொழி ரீதியான அரசியல், மாநில உரிமை அரசியல். இதை நீங்க பேசுறீங்களா? இது பல முன்னாடி பேசியிருக்காங்களா சார்? மாநில சுயாட்சின்னு பேசுறாங்களே பல இடங்கள்ல அவங்க. இல்ல இன்னைக்கு பேசிருக்கு. பொதுவாவே பெரும்பாலும் பேசுறாரா? திமுக அரசியலை நீங்க கையில் எடுக்கணும்னா திமுகவை விட நீங்க வலுவாக அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நீங்க ஆதரிக்கணும், எதிர்க்கணும். மாநில உரிமைகளை நான் திமுகவை பலமா பாதுகாப்பேன். இருமொழி கொள்கையை நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அதை உள்ள வரவிட மாட்டேன். 3 மொழி கொள்கை வரவிட மாட்டேன். இருமொழி கொள்கைக்கு என்னுடைய ஆட்சி பாதுகாப்பா இருக்கும். இந்தி எதிர்ப்பை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், இந்தி திணிப்பை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். மாநில உரிமைகளை பாஜகவுடன் மீட்டெடுப்போம், மாநில உரிமைகள் பறிபோகாம காப்பாற்றுவோம். இதெல்லாம் திமுக சொல்லுது, இதை விட நான் ஸ்ட்ராங்கா செய்வேன். எனக்கு நீங்க போடுங்கன்னா நீங்க ஆல்டர்னேட்டிவா நீங்க கூட யோசிக்கலாம். நீங்க எதுவுமே பேசுறது இல்லையே. திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் 100 கட்சி இருக்கு. அதிமுக அதான் பண்ணுது, பாஜக அதான் பண்ணுது, நாம் தமிழர் அதான் பண்ணுது. எல்லா கட்சியும் திமுக எதிர்ப்பு அரசியல் தானே பண்றாங்க. அவர்களாவது நேற்று வந்த பட்ஜெட்டை பத்தி அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுன்னு. நீங்க ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்றீங்க. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு அது தெரியல, பட்ஜெட் என்னன்னு புரியல. இவர் கையில ஒரு மாநிலம் இருக்கு, என்ன ஆகும்? இதுதான் சொல்றோம், அனுபவம் இல்லை. விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் கூடுதல் என்ன அப்படின்னா, டெல்லியை பகச்சிக்க மாட்டாரு, மத்திய அரசு விமர்சிச்சு பேசவே மாட்டாருன்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்து எம்ஜிஆர் கோட் பண்ணி சொல்றாரு. எம்ஜிஆர் இருந்த போதும் டெல்லியை பகச்சிக்காம தான் இருந்தாரு. அப்ப அதை கோட் பண்ணி சொல்றாரு. எம்ஜிஆர் திருப்பி இவராக கிளைம் பண்ணிக்கிறாங்க. எம்ஜிஆர் இவர் உண்ணாது. எம்ஜிஆர் அன்னைக்கு டெல்லியை பாய்ச்சிக்கலாம். எம்ஜிஆர் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாரு. நீ பாஜக கூட்டணியில இருக்கியா சொல்லு, பாய்ச்சிக்கிறாத. அதுவே அடிப்படையில் தப்பு. அடிப்படையில் அரசியல் ஒரு புரிதலே இல்லாத ஆட்களா தான் இருக்காங்க. எம்ஜிஆர் அன்னைக்கு காங்கிரஸ் ஒரு கூட்டணியில இருந்தாரு. அதனால எப்படி பாய்ச்சிக்கிறாரு? இப்ப நீ பாஜக கூட்டணியில இருக்க, நீ அதை சொல்ல வர்றியா? நீ அதை சொல்லு. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வேற, அன்னைக்கு இருந்த பாஜக, வாஜ்பாய் பாஜக வேற. இன்னைக்கு பாஜக எந்த மாதிரி ஒரு அஜெண்டால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கீழடி ஆய்வு முடிஞ்சிருச்சு, அதில் ஒன்றும் வெளியிடாமல் வச்சிருக்காங்க. பட்ஜெட் ஒதுக்குனா நிதி கொடுக்கறது இல்லை, நம்மளுடைய ஜிஎஸ்டி பணம் வர்றது இல்லை, மெட்ரோ ப்ராஜெக்ட் கேட்டால் கொடுக்கறது இல்லை, ஏர்போர்ட் கேட்டால் கொடுக்கறது இல்லை. ஆனால் கனிம வளங்களை எடுத்துட்டு போறதுக்கு தனி வழிபாதைக்கு ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் விஜய்க்கு புரியுமா? முதல்ல தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை சூறையாடுவதற்காக நிதி பட்ஜெட்ல ஒரு பெரிய அமௌண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதெல்லாம் எதிர்க்காத போது ஒரு சேஃப் சூழ்நிலை நின்று களமாறுன்னு நினைக்கிறாரோ? இல்லங்க, இவர் பாஜகவுடைய கள்ளப்பிள்ளைங்க. இவரு பி டீம், பாஜகவுடைய பி டீம். ஓட்டுகளை பிரிப்பதற்காக பாஜக உருவாக்கப்பட்டவர். இதை பத்தி நீ பேசியிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்துட்டு போறதுக்கு தனி வழிபாதை, அதுக்கு பெரிய அளவுல பட்ஜெட்ல ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை நீ பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேசல? இல்ல, இவர் தமிழ்நாட்டுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் தாவேக்காவும் டிஎம்கே தான் போட்டின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவும் என்டிஏ கூட்டணிக்கு மட்டும்தான் போட்டி. தாவேக்கா களத்தில் இல்லைன்னு சொல்றாரு அவரு. அதே பியூஷ் கோயல் தான் டிவிக்கே ஒரு ஓட் ஸ்பாயிலர், அவரை விட்டுருங்க, விமர்சனம் பண்ணாங்கன்னாரு. பல முகமூடியோட சுத்திக்கிட்டு இருந்த சங்கிகள் பூரா டிவிக்கு இருக்காங்க. நேர போற இடம் எங்க? தாவேக்கா போறாங்க. அப்ப தாவேக்கா கொள்கையும் பாஜக கொள்கையும் ஒன்னாத்தான் இருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. இன்னைக்கு கூட தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தக்கூடிய ஆந்திராவில் பாஜக எம்பியாக இருந்தவர் போறாரு. பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பாண்டிச்சேரியோட மாநில தலைவராக இருந்தவர் பாஜக சேர்ந்துக்கிறாரு. நீங்க அங்க கட்சியில் இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார் பாஜகவோட ஐடி தலைவராக இருந்தவர். இப்ப அங்க இருக்கிற ஆட்கள்லாம் யாரு? சத்யபிரகாசன் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, அம்பேத்கர் மாதிரி இருப்பாரு, வழக்கறிஞர். அவர்லாம் கடைந்தெடுத்த சங்கீதா எல்லாருக்கும் தெரியும்.
இப்படி அந்த சித்தாந்தத்தில் மூழ்கி 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 இருந்த ஆட்கள் எல்லாமே நேர போற இடம் வந்து டிவிகே தான் இருக்கு. அப்ப அவங்க நினைப்பு என்னன்னா டிவிகேவும் பாஜக ஒண்ணுதான், ஒன்னொரு அணிதான்ப்பா இது அப்படின்னு அவங்க தோணுது. அவங்க மாற்றம் நோக்கி தானே போறாங்க. மாற்றம் நோக்கி போறதா இருந்தா அதுக்கு எதிர் சித்தாந்தத்துல போனுங்க. பாஜக RSS சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர்கள் அடுத்த ஆப்ஷனா இருக்கிறது டிவிகேன்னா இதை விட அது பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். அவர் மேல பாஜகவை விட டிவிகே பெட்டரா இருக்கு அவங்களுக்கு. அவங்க கொள்கையில பாஜகவை விட டிவிகே பெட்டரா இருக்குன்னு அங்க போறாங்க. அதுல இருந்தே புரிஞ்சுக்கணும், இவர் பாஜக விமர்சனம் மாட்டோம், ஒன்றிய அரசு விமர்சனம் பண்ண மாட்டேன், ஆனா வந்து தமிழ்நாட்டில் திமுக அரசு மட்டும் விமர்சனம் பண்ணுவோம், ஆண்ட கட்சி விமர்சனம் பண்ண மாட்டோம். 10 வருஷத்துல அதிமுக இருந்துச்சு, அதிமுகவால பல திட்டங்கள் போச்சு. 50 வருஷம் அந்த திமுக வந்து தமிழ்நாட்டை ஏமாந்துச்சுன்ற 10 வருஷம் பாஜக அதிமுக ஆட்சி காலத்துல கடந்த 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷத்துல தமிழ்நாட்டின் உரிமைகள் பல உரிமைகள் போச்சு. உதய மின் திட்டத்துல அந்த அம்மா சட்டமன்றத்துல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிறைவேற்ற மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்னாங்க. அப்ப இருந்த தங்கமணி அதை எதிர்த்து பேசினார் சட்டமன்றத்துல. அவங்க இறந்து போனா உதயமின் கையெழுத்து போட்டு உதயமின் திட்டத்தை உள்ள வந்துச்சு. உதயமின் திட்டம் வந்தா என்னங்க அப்படின்னு கேட்கலாம். உதயமின் திட்டம் உள்ள வந்ததுனால தனியாரிடம் குறிப்பிட்ட சதவீத மின்சாரத்தை வாங்கணுங்கிற உதயமின் திட்டத்துடைய ஒரு ஒரு கிளாஸ் இருக்காது. ரெண்டாவது வருஷம் நீங்க வந்து முடிவு பண்ணணும், கன்சியூமர்கிட்ட 50% மேல நீங்க வசூல் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு கிளாஸ் உதயமின் திட்டம். இதான் அந்த உதயமின் திட்டத்துடைய பேஸ். அந்த உதயமின் திட்டத்தை நான் எதுக்கு ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா போராடினாங்க. அதை வரவேற்று கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில். வெளிமாநில ஊழியர்கள் வந்து தமிழ்நாட்டை வேலை பார்க்கலாம், கவர்மெண்ட் ஜாப் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு அதுக்கு கையெழுத்து போட்டு விட்டது ஓபிஎஸ். இப்படி எத்தனையோ விஷயங்கள் அதிமுக ஆட்சிகள் நடந்துச்சு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? போன மேடைகள்ல வந்து ஓப்பனா வந்து ஊழல் சக்தின்றாரு, நேரடி பாஜகவோட அடிமைகளாக தான் அதிமுக இருக்குன்னு தான் பேசுறாரு. இந்த இதுல ஏன் பேசல? இந்த இதுல பேரை கூட சொல்லலையே, அதிமுகங்கிற பேரை கூட சொல்லலையே. அந்த அளவுக்கு உனக்கு பயம். பாஜக மற்றும் பலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் அது அந்த மார்க் ஆட்சி விட்டுருங்க, அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்த ஆட்சி வந்து பாஜக ஆட்சி தான். அதை பற்றிலாம் விமர்சனம் பண்ணணும்ல. எதையுமே விமர்சனம், ஒன்றிய அரசு விமர்சனம் பண்ண மாட்டேன், அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டேன், பாஜக விமர்சனம் பண்ண மாட்டேன், திமுக விமர்சனம் தான், திமுக எதிர்ப்பு தான் பிரதானம் அப்படின்னா திமுக எதிர்ப்பை பிரதானமா பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு. நீங்க என்ன மாற்று? மேடைகளில் வந்து கொள்கையை பேச மாட்டாரு, சித்தாந்தம் பேச மாட்டாருன்னு சொல்லி விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைத்தாலும் ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணிட்டே இருக்காரு. இங்க அரசியல் பேசலனாலும் அந்த சினிமா பாணி அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்டுக்காகவே பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து விஜய் பண்ணி போற அந்த போக்கு எப்படி சார் பாக்குறீங்க? ட்ரெண்டிங் எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? ட்ரெண்டிங் ரொம்ப நாள் நிற்காது. சித்தாந்தம் தான் நம்ம ஐடியாலஜி தான் நிற்கும். ட்ரெண்டிங் ரொம்ப நாள் நிற்காது. ட்ரெண்டிங் வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் இருக்கும், நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் இருக்கும், நாளை கழிச்சு ஒரு ட்ரெண்டிங் இருக்கும். ட்ரெண்டிங் தான் அவருடைய அரசியல். நல்ல கேள்வி கேட்டீங்க. அவருடைய அரசியல் ட்ரெண்டிங் அரசியல் தான். இல்ல அந்த ட்ரெண்டிங் தானே நீங்க விரும்புறாங்க இளைஞர்கள். அது ரொம்ப நாளைக்கு நிற்காதுங்க. அது அந்த இளைஞர்கள் வரைகிறப்ப எனக்கு புரியும். உனக்கு நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டு அதே மேட்டர் தான் பண்ணாங்க. நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் பெரிய எழுச்சியா இருக்கும். நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து யாரும் பெருசாக பயணம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆர்வத்தில் அந்த பேச்சை கேட்டு வீரியமிக்க அவருடைய பேச்சை கேட்டு உள்ள வந்துருவாங்க. 2 வருஷம் 3 வருஷத்துல சாத்தியம் இருக்குமா இல்லையான்னு அவன் தெளிவுபட்டுருவான். விஜயும் அப்படித்தான். விஜயனுடைய பேச்சை ரசிச்ச கூட்டம் வந்துடும். இது அடுத்த வருஷம் அவன்கிட்ட கேளுங்களேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப விஜயனுடைய ஆதரவாளர் இருந்த பல பசங்கள்ட்ட திருப்பி கேட்குறேன், அவனுக்கு இப்போ கொஞ்சம் மனம் மாறி இல்லைல்ல, அவர் வந்து சரியா இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப தெரியுது, எதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்க, செலக்டா பேசுறாரு, இவர் மாற்றா இருக்க மாட்டாருன்னு இப்போ யோசிக்கிறாங்க. நாளாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணம் உங்களுக்கு மாறும். இப்போ ட்ரெண்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். அது வந்து நிரந்தரமாக ஒரு லாங் ஸ்டாண்ட் கொண்டு போகக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்காது. அது நீங்கள் ஒரு பிரச்சனை அடிப்படையில் உள்ள அரசியல் கட்சியாக இருக்கணும், இல்லை ஒரு சித்தாந்த ரீதியான அரசியல் கட்சியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது லாங் ஸ்டாண்ட் நிற்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ட்ரெண்டிங்காக பேசுகிறேன், ரைமிங் பேசுகிறேன், டைமிங் பேசுகிறேன், குத்துப்பாட்டு போடுறேன், டான்ஸ் ஆடுறேன், இது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இது அரசியலே கிடையாது. அப்படிங்கும் போது இது ரொம்ப நாள் இருக்காது. இந்த கட்சி 2026 தாவேகா வந்து ஜெயிக்கலனாலும் ஒரு தாக்கம் வந்து தமிழ்நாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குதானே? கணிசமான வாக்குகளை விஜய் பிரிப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, ரசிகர் இருக்கிறாங்க. ஒரு சாரார் வந்து இவர் ஏதாவது மாற்றத்தை செஞ்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருது. ஏன்னா ஒரு மாற்றம் இல்லை, இவர் ஏமாற்றம் தாங்கிறது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது கணிசமான வாக்குகளை பிரிச்சா பெருசா வெற்றி வாய்ப்பு பெற முடியாது, ஓட்டுகளை பிரிப்பார், அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் எங்க நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.